அதனால அரசியல் ஒண்ணு இங்க சாதாரண இல்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல நானும் அண்ணன் கமலஹாசனும் பேசுற ஒரு டைம் கிடைச்சது. அப்ப நாங்க பேசுறது ஒண்ணுதான். இப்ப சொல்ற அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. இது மக்களை அன்றாடம் நாம் நேசிக்க வேண்டும். களத்திலே இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு சும்மா கை காட்டுறது கிடையாது அரசியல். களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக இருந்த தலைவர்கள் தான் அரசியலில் வென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் நான் பார்க்கிறேன், தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. ஒரு மீட்டிங் அந்த மாதிரி காலை நேரத்தில் வாக்கிங் போறாரு, மக்களோட மக்களை காஃபி குடிக்கிறாரு, மக்களோட மக்களை இயல்பா பழகிறார். அதுதான் ஒரு தலைமைக்கான மாண்பு. அதை தான் அனைவருமே கத்துக்கணும். இப்ப அண்ணனை பார்த்து எல்லாரும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நிச்சயம் இது வரவேற்க கூடியது என்றை கூறி நிச்சயம் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம், வென்றெடுப்போம். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நம்மளுடைய மத சார்பற்ற வெற்று கூட்டணி வெல்லும், அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று கூறி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடையே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.